வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையை குறித்து வேதத்தில் நம்ம பார்க்க போகிறோம். ஏனென்றால் சங்கீதம் 138 2வது வசனம் சொல்லியிருக்கு, அவர் தம்முடைய சகல பிரஸ்தாவத்தை பார்க்கிலும் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்துகிறவர். பரலோகம் எதை மேன்மையாக எண்ணுது அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தையை தான் மேன்மையாக எண்ணுகிறது. தேவதூதர்களும் நம்ம சொல்கிற வார்த்தை இல்லை, அவருடைய நாமத்தினால அவருடைய வாக்குத்தத்த வசனத்தை சொல்கிறப்ப அதை கேட்டு தீவிரமாய் அவர்கள் செயல்படுகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தில் சங்கீதத்தில் தாவீது சொல்கிறார், அவர் சொல்லாக அவர் கட்டளையிட நிற்கும். அவர் தம்முடைய சகல பிரஸ்தாவத்தை பார்க்கலும் வார்த்தையை தான் அவர் மதிக்கிறார், கனப்படுத்துகிறார். அதனால தான் தாவீது சங்கீதம் 119 19வது சங்கீதத்திலையும் கர்த்தருடைய கற்பனை, பிரமாணம், அவருடைய நியாயங்கள், அவருடைய வார்த்தை, வேதம் இதெல்லாம் மேன்மையானது என்று சொல்லி இருக்கிறார். கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, அது நம்முடைய ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடியதாக இருக்கிறது. பேதையராக இருந்தால் கூட நம்ம திசை கெட்டு போவதில்லை. இவருடைய வார்த்தையை நாம் கை கொள்ளுகிற பொழுது மிகுந்த பலன் உண்டாகிறது. அதனால கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அவருடைய வார்த்தையை நம்ம உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும். இப்பொழுது வாசித்த எபிரேயர் 1 அதிகாரத்தில் முதல் 6 வசனத்தில் புதிய ஏற்பாட்டில் எபிரேயர் நிருபத்தை எழுதினவர் அவர் சொல்றார், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பற்றின தேவன். ஆதியாகமம் 3வது அதிகாரத்தில் தேவ பிரசன்னத்தை இழந்தான், தேவனோடு ஐக்கியமாக இருந்ததை இழந்தான். அவர் பகலில் குளிர்ச்சியான வேளையில் ஆதாம் ஏவாளிடத்தில் உறவாடி கொண்டிருந்த அந்த சூழ்நிலையை அவன் அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு அனுப்பப்பட்ட பின்பு தேவனுடைய முறைமையின்படி பழி செலுத்தி அப்படி தான் கர்த்தரை தொழுது கொண்டான். அதற்கப்புறம் காலங்கள் செல்ல செல்ல நோவா காலம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவரை அறிந்து கொள்வதற்கு பிரத்யட்சமாக அவர் தன்னை வெளிப்படுத்தினால ஒழிய எந்த மனுஷனும் கடவுளை அறிந்து கொள்ள முடியாது. அப்படி இருந்த சூழ்நிலை. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக பிறக்கிற வரையிலையும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகளின் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன். தீர்க்கதரிசிகள் மூலமா திருவுளம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். கடைசி நாட்களில் கடைசி வார்த்தையாக தேவன் தம்முடைய குமாரனை இந்த பூமியில அனுப்பி இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 1 அதிகாரம் முதல் 3 வசனத்தில் பார்க்குறப்ப, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் இவரை கொண்டு இவருக்காக சிருஷ்டிக்கப்பட்டது. இயேசுவும் அவருடைய வார்த்தையும் தேவனுடைய வார்த்தையும் ஒன்றாய் இருக்கிறது. அங்கே ஆதியாகமம் 1 அதிகாரத்தில் சிருஷ்டிப்பில் அவர் வாயை திறந்து வார்த்தையை சொன்னார், சொன்னபடியே எல்லாம் உண்டானது. அப்போ பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை வார்த்தையாக அவர் இந்த பூமியில் அனுப்பினார். அவருடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால தான் வானத்தையும் பூமியும் படைத்த தேவனுடைய பிள்ளையாக நாம் ஆக்கப்பட்டிருக்கிறோம். பிள்ளை ஆக்கப்பட்டது மாத்திரமல்ல, அந்த வார்த்தை கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். இம்மானுவேல்னா தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டில் நமக்குள் இருக்கிற இயேசு பெரியவராய் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? வார்த்தையின் வடிவிலே உங்களுக்குள்ளே அவர் இருக்கிறார். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டவர் அவர் பார்த்தீங்கன்னா பழைய ஏற்பாட்டில் ஜனங்கள்லாம் சொல்லுவாங்க, எங்களுக்கு மோசே தீர்க்கதரிசியை தெரியும், அவர் தான் 10 கட்டளையை வாங்கிட்டு வந்தார், அவரை விட பெரிய தீர்க்கதரிசி ஒருத்தனும் இல்லை அப்படின்னு மேன்மை பாராட்டுவார்கள். நியாயப்பிரமாணம் மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிருபையையும் சத்தியத்தையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய காரியங்களையும் அவர் நமக்கு வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். சரி, இப்போ இயேசுவும் அவருடைய வார்த்தையும் ஒன்றாக இருக்கிறதுனால வார்த்தையை கனம் பண்ணுறப்ப தேவனை கனம் பண்ணுகிறதா இருக்கிறது. இந்த வார்த்தை நமக்குள்ளே எப்பேற்பட்ட ஒரு மேன்மையான மாற்றங்களை உண்டாக்குகிறது என்று
நாம் வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள வேண்டும் சொல்றாங்கல்ல. தரித்திர மனம் பிடிச்சிருக்குதுங்க. எப்பொழுதுமே தரித்திர பேச்சா பேசுறாங்க. ஏன்னா தரித்திரம் வந்து இவங்கள பிடிக்கல, இவங்க தான் தரித்திரத்தை பிடிச்சி வச்சிருக்காங்க. எல்லா வகையிலையும் ஆவிக்குரிய ஜீவத்திலையும், குடும்பத்திலையும், பொருளாதாரத்திலையும் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு தரித்திரம் இவங்க தான் பிடிச்சு வச்சிருக்காங்க. ஆனா வசனத்தை அறிந்து கொள்ளுகிற நம்முடைய பேச்சும், நம்முடைய சுபாவமும், நம்முடைய செயலும் மாறிவிடும். ஏன்னா அந்த தரித்திர மனம் நமக்கு கிடையாது. ஒரு தாழ்வு மனப்பான்மை நமக்கு கிடையாது. கிறிஸ்துவுக்குள்ள நம்ம நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம். பயம் நமக்கு கிடையாது. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். குழப்பம் நமக்கு கிடையாது. அவர் குழப்பத்தின் தேவன் அல்ல, சமாதானத்தின் தேவன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்பிக்கை இல்லாமல் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க. அவர் தான் நம்முடைய ஆத்தும நங்கூரமாக இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறார். சத்தியத்தை நாம் அறிந்து கொள்வது அது நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். முதலாவதாக யாக்கோப்பு முதல் அதிகாரம் 20 23 வரை பக்கம், புதிய ஏற்பாட்டில் 313வது பக்கம் நான் வாசிக்கிறேன். மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமை உள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். எண்ணத்தினானில் ஒருவன் திருவசனத்தை கேட்டு அதன்படி செய்யாதவனானால் கண்ணாடியிலே தன் சுபாவ முகத்தை பார்க்கிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். இன்னைக்கு மனிதர்கள் கோவப்படுறாங்க, மனுஷன் மேலே கோவப்படுறாங்க, கடவுள் மேலே நொந்துக்கிறாங்க, கோவப்படுறாங்க. மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாது. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அவர் மிஞ்சும் கோபத்தை அவர் வந்து அடக்குகிறவர். சங்கீதம் 2 சொல்றாரு, நீங்கள் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எரியும். அப்போ நம்முடைய கோபமும், நம்முடைய ஆத்திரமும், நம்முடைய கசப்பும் அடுத்தவங்களை வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லி கட்டுப்படுத்துறன்னு நினைக்கிறது இது தவறு. நம்ம யாரையும் கட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தர் அவரவர்கள் கொடுத்திருக்க வாழ்க்கையை, அவரவர்கள் கொடுத்திருக்கிற வேலையில, அவரவர்கள் கொடுத்திருக்கிற காரியத்தில் அவர்கள் சந்தோஷமாக, மனமகிழ்ச்சியாக, வெற்றியாக வாழ்வதற்கு நம்ம என்ன சொல்லணுமோ அதை மாத்திரம்தான் சொல்லணும். மற்றபடி வந்து கோவப்படுறதுனால எதுவும் நடக்க போறது இல்லை. அதுக்கு பதிலாக இன்னொன்று சொல்றாரு, நீங்கள் எல்லாவித அழுக்கையும் கொடிய துர்க்கணத்தையும் ஒழித்து விட்டு உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை இரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவன் முத வந்து இயேசு பிரசங்கித்ததே வந்து மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. அதுக்கப்புறம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார். நீங்க அப்பா பிதாவே என்று கூப்பிடலாம் என்று சொல்லுகிறார். ஜெபம் பண்ண கற்றுக் கொடுக்கிறார். இன்னும் அநேக காரியங்களை சொல்லுகிறார். இதே யாக்கோப்பு இயேசுவோடைய சகோதரர் முதல் அதிகாரத்தில் 18வது வசனம் பாருங்க. அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். ஆண்டவர் சத்திய வசனத்தினால நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். சங்கீதம் 2 இயேசுவுக்கு விரோதமாக மெய்யாகவே கூட்டம் கூடினார்கள். அதிகாரிகள் எல்லாரும் வந்து நிந்தித்தார்கள், பேசினார்கள், ரொம்ப அவமானப்படுத்தி பேசுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் பரலோகத்திலிருந்து நகைக்கிறார். ஆண்டவர் அவர்களை இகழ்கிறார். அடுத்து சொல்றாரு, நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உண்மை ஜெனிப்பித்தேன். எப்ப இயேசு பாதாளத்தில் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3 நாள் அங்கே பாதாளத்தில் வேதனைப்படுகிற பொழுது இந்த இரட்சிப்பின் அதிபதி பிதாவாகிய தேவன் இரட்சிப்பின் அதிபதியாகிய இயேசுவை அவருடைய மரண உபாதின் கட்டுகளிலிருந்து அவரை உயிரோடு எழுப்பினார், பாதாளத்திலிருந்து எழுப்பினார். நீர் என்னுடைய குமாரன், இன்று நான் உம்மை ஜெனிப்பித்தேன். எல்லா துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டவராக, வெற்றி சிறந்தவராக அவர் உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த இயேசு இன்னைக்கும் அவர் வந்து மகிமை உள்ளவரா, ஏற்கனவே பிதாவினிடத்தில் மகிமையாக இருந்தவர், எல்லாவற்றையும் விட்டு இந்த பூமியில் அடிமை ரூபம் எடுத்து வந்தவர், இப்போ மேலான நாமத்தை உடையவரா, மகிமை உள்ளவரா வீற்றிருக்கிறார். அவரை நம்ம ஆராதிக்கிறோம்.
அவர் சித்தம் கொண்டு நம்மை மறுபடியும் சத்திய வசனத்தினால ஜெனிப்பித்திருக்கிறார். அப்ப நம்முடைய ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமை உள்ளதா இருக்கிற இந்த வசனத்தை நாம் சாந்தமாய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கற்றுக்கொள்ளுகிற மனப்பான்மையோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். என்ன சொல்லலாம், அவர் சொல்லுவாருங்க, அவருக்கு என்ன, அவர் சொல்லிட்டு போவார், நம்ம அதெல்லாம் செய்ய முடியுமா அப்படின்னு இன்னைக்கு மக்கள் சொல்கிறாங்க. அவங்க சொல்கிறதுனால இல்லை, நம்ம கடவுளுடைய வார்த்தையா அது அப்படிங்கிறத மட்டும் நம்ம ஏற்றுக்கிட்டு அதன்படி செய்தால் போதும். பாருங்க, ஒரு வல்லமையான மாற்றம் நம்முடைய மனதுக்குள்ளே உண்டாகும். 3 மாதம், 6 மாதம், 1 வருஷம், நாட்கள் செல்ல செல்ல உலகம் கண்டுபிடித்திடும், இவங்களுக்குள்ள ஏதோ பெரிய மாற்றம் இருக்கு, முன்னுக்க மாதிரியெல்லாம் இல்லை, முன்னுக்க மாதிரியெல்லாம் செய்ய மாட்டேங்கிறாங்க, பேச மாட்டேங்கிறாங்கன்று உலக மக்கள் கண்டுகொள்வார்கள். அப்பேற்பட்ட மாற்றம் நமக்குள்ளே உண்டாகும். அதனால தான் அன்பின் சீசன் 2 யோவான் 2 அந்த ஒரே நிருபம் தான். அதில் 2வது வசனத்தில் சொல்றாரு, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்திருக்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் ஆத்துமா திருப்தி அடைய வேண்டும். உங்க ஆவிக்கு தேவனோட ஐக்கியமாகணும். அதுக்கு தான் ரட்சிக்கப்பட்டோம், இயேசு ஆண்டவராக ஏற்றுக்கொண்டோம், நம்முடைய ஆவி புதுப்பிக்கப்பட்டு விட்டது. இந்த ஆத்மாவுக்கு என்ன ஆகாரங்கிறப்ப சத்திய வசனம். உலக காரியங்களை கேட்டுக்கிட்டே இருந்தால் மனசு அதே நிறைஞ்சிருக்கிறப்ப அப்போ உலக மக்களை போல தான் பேசுவோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நம்முடைய மனதை அந்த வார்த்தையினால் நிரப்புறப்ப என்ன துர்ச்செய்தி வந்தாலும், சூழ்நிலை மோசமாக இருந்தாலும், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கு, தேவன் எனக்கு நன்மையாக மாற்றுவார் என்று அப்படி தான் நம்ம சொல்லுகிறவர்களாக இருப்போம். அப்பேற்பட்ட மாற்றம் வல்லமை நம்முடைய மனதிலே நம்முடைய இருதயத்தில் உண்டாயிருக்கும். 2வது ரோமர் 12வது அதிகாரம் 2வது வசனம். இன்னைக்கு சொல்றாங்க, ஆண்டவருடைய சித்தம் என்னன்னே தெரியலங்க, அவர் மேட்டில் விட்டாலும் சரி பள்ளத்தில் விட்டாலும் சரி அவருடைய சித்தம் ஆகட்டுங்க, அவருடைய சித்தம் ஆகட்டும்னு சொல்லி நம்ம சொல்றோம். வாக்குத்தத்தத்தை சொல்லிட்டு அந்த வாக்குத்தத்தத்தின்படி எனக்கு அவருடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்படின்னு வார்த்தையை அறிஞ்சிருந்தா தான் நம்ம சொல்ல முடியும். இல்லை எனக்கு உலகத்தால் சொல்கிற மாதிரி மேட்டில் விட்டாலும் சரி பள்ளத்தில் விட்டாலும் சரி, வியாதியை சுகமாக்கினாலும் சரி பண்ணாட்டினாலும் சரி, அவர் விட்ட வழிங்க, அவர் நல்ல வழியைத்தான் காண்பிக்கிறார், வசனத்தை அனுப்பி குணமாக்குகிறார். கீழையாத்துல பிசின் தைலம் இல்லையோ, ஏன் என்னுடைய குமாரத்தி சுகமடையவில்லை என்று சொல்லுகிறார். அவர் நம்முடைய பரிகாரியா இருக்கிறார். ஆபத்து காலத்துல என்னை நோக்கி கூப்பிடுன்னு சொல்றார். நானே உங்களுக்கு எல்லாமாக இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இப்ப 2வது வசனம் ரோமர் 12:2, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்து அறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். உங்க மனம் புதிதாக வேண்டும். ஒவ்வொரு வாரமும் வார்த்தையை கேட்கிறோம், ஒவ்வொரு நாளும் கொஞ்ச நேரம் வார்த்தையை கேட்கிறோன்னா அந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய மனதை புதிதாக்கி கொள்ள வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபத்தில் 2 இடத்துல சொல்றாரு, நீங்க ஒவ்வொரு நாளும் மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயல சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனிதனை தரித்து கொள்ளுங்கள். ஒரு இடத்துல தரித்து கொண்டீர்களேங்கிறாரு, இன்னொரு இடத்துல தரித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. உங்களுடைய ஆவிக்குள்ளாக புது மனிதனை நீங்க தரித்து கொள்ளுங்கள். நீங்க பயத்திலே வாழ வேண்டிய அவசியம் இல்லை, கவலையிலே இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, இல்லை தீங்கு வந்துருமோன்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர், அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். அப்ப தேவனுடைய நன்மை பிரியம் பரிபூரணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் சொல்றாரு. மனம் புதிதாக வேண்டும். அந்த புதிதாகிறதுக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க வேண்டும் சொல்றாரு. என் வேதத்தின் மகத்துவங்களை நான் எழுதி கொடுத்தேன். இந்த வேத புஸ்தகம் 66 புஸ்தகமும் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் இருக்கிறது. எல்லா தேவைகளுக்கும் அவர் குறைவை நிறைவாக்கும்படியாக வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கும் மாறாததா இருக்கிறது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள் அப்படிங்கிறார். அதனால உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. இரவும் பகலும் தியானிங்க, நீங்க செய்வதெல்லாம் வாய்க்கும். யோசுவா 1:8 சொல்றாரு, இரவும் பகலும் தியானிக்கிறது மாத்திரமல்ல, அது உங்க வாயை விட்டு பிரியாது இருக்கட்டும். அந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருங்க, அப்பொழுது நீங்க வழியை வாய்க்க பண்ணுவீர்கள், நல்ல வெற்றியை கண்டடைவீர்கள். 112வது சங்கீதத்தில் சொல்றாரு, இப்படி கட்டளையில்
பிரியமா இருக்கிற மனுஷன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், பாக்கியவான். அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவனுடைய வீட்டுல தங்கும். துர்ச்செய்தியை கேட்கறதினால் பயப்படான். அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனா இருக்கும். இப்படி நம்ம இருதயத்தை வார்த்தையினால அவருடைய சித்தம், பிரியம் அப்படின்னு இதை நம்ம அறிந்து வைத்து கொள்ளுகிற பொழுது பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில மறுரூபம் உண்டாகிறது. கர்த்தருடைய நன்மையும் ஆசீர்வாதமும் வர ஆரம்பி